சேலம் அருகே தாரமங்கலத்தில் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள பெண்ணின் கழுத்தை பிளேடால் அறுத்து தப்ப முயன்ற வாலிபரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ் கிட்ட கேட்கலாம். ரியாஸ், அந்த பெண்ணின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கு? வணக்கம் அனிதா. அதாவது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற பவளத்தானூர் அகதிகள் முகாம். இங்க 400க்கும் மேற்பட்ட அகதிகள் குடியிருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்று பிற்பகல் அதாவது மணிகண்டன் நிஷாந்தினி தம்பதியினர் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன் காதலி திருமணம் செய்து கொண்டு தற்போது பெற்றோர்களும் வசித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நிஷாந்தினியை தேடி அதாவது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் வீட்டுக்கு வந்துள்ளார். தொடர்ந்து நிஷாந்தினியோட மாமியாரிடம் அவரிடம் பேச வேண்டும் என கூறியுள்ளார். இதனை தொடர்ந்து நிஷாந்தினி தன்னுடைய சகோதரனுடைய நண்பர் என கூறிவிட்டு அந்த நபருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக இருவருக்கும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதலில் நிஷாந்தினி கழுத்தை பிளேடால் அந்த நபர் அறுத்து விட்டு தப்பி ஓட முயன்ற போது அந்த பகுதி அகதிகள் முகாமில் இருக்கிற பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து காவல் நிலையம் ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து தகவல்கள் கூறுவதற்காக நம்மிடையே நிஷாந்தினியுடைய கணவர் மணிகண்டன் அவரை நம்ம அவர்கிட்ட பேசலாம். தம்பி வணக்கம். இந்த பிற்பகல் என்ன சம்பவம் நடந்தது? அந்த வந்த நபர் யாரு? வந்தவன் வேலூருக்காரன், அண்ணனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் சார். அவன் பேர் சேகராங்க சார். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கேங்க சார். வீட்டில் நிஷான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. அம்மா போயிட்டு கேட்டுறாங்க யாரு நீங்கள் அப்படின்னு. இல்லை அந்த அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான், அந்த பிள்ளைகிட்ட பேசணும், வழியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கள் அம்மா அந்த பிள்ளைக்கு என்னம்மா கேளுமா, அண்ணனுடைய ஃப்ரெண்டாக பேசுமா என்னென்னு. சரி மாமி அப்படின்ட்டு போய்ட்டு வெளியே 2 பேசிருக்கு. பேசணுன்னா வாமா உண்டு 2 வார்த்தை பேசணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க சார். பொண்ணுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஏன் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அவங்க வீட்டில் இல்லை, சூழ வேலைக்கு போயிட்டாங்க சார். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அதான் யாருமே இல்லை, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமி பேசிடுதான், அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் நல்லவ மாதிரி கழிச்சாங்கண்ணா சார். நான் ஒன்றும் இல்லைங்கக்கா, எதுவும் பயந்துக்காதீங்க, என் தங்கச்சி மாதிரி தான், நானும் அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணிட்டு போயிட மாட்டேன் அப்போ நல்லவ மாதிரி எங்கள்கிட்ட பேசிங்க சார். அங்கே வச்சு பேசி அந்த பிள்ளை கழுத்தை எங்கள் அம்மா வெளியில் ஒரு செகண்ட்லேயே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த பிள்ளைக்கு மூச்சு பேச்சு எடுக்க முடியாமல் மயக்கம் மட்டும் விழுந்துருச்சாங்க சார். விழுந்தோன்னே அப்படி படுத்திருக்கும் போது கத்தி எடுத்து கழுத்தில் வெட்டி அந்த பிள்ளைக்கு வெளியில் ஓடி வந்துட்டான். அந்த பிள்ளைக்கு ரத்தம் போக ரொம்ப இதானோன்னா எந்திரிச்சாங்க சார். முழிச்சு பார்த்துச்சேன் ரத்தம் நைட்டு ஃபுல்லாக போய்ட்டுருக்கோம். எந்திரிச்சு வெளியில் ஓடி வந்துச்சு சார். நாங்களாம் இங்கேருந்து போய் பார்க்கும்போது வெளியில் ஓடி வந்துருந்துச்சு சார். என்ன பிள்ளை ஆச்சுன்னு இப்படி அவன் அழுத்துட்டு ஓடிட்டான். ஏம்பில் நீ என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லலையா முன்னே சாரிப்பா அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி அழுந்துச்சு சார். அதோடு நான் ஜிஹெச்சி கூப்பிட்டு ஓமலூர் ஜிஹெச்சி கூப்பிட்டு போனேன் சார். அங்கே இங்கே ஓரளவுக்கு இப்போ தான் பார்க்க முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜிஹெச்சி 108 வர சொல்லி ஜிஹெச்சிக்கு அனுப்புங்க அப்படின்னா அங்கேருந்து ஜிஹெச்சி கூப்பிட்டு வந்தேன் சார். இங்கே கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் எதுவும் தெரியும் அப்படின்ட்டாங்க. அந்த நபரை நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க சார். அவன் யார் என்னதுன்னு சொல்லி ஒரு டைம் சொல்லியிருக்கேங்க சார். எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் சும்மா மிரட்டிட்டு இருந்தான். ஒரு நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னைய கொன்றுவேன் அப்படி இப்படின்னு என்னை மிரட்டினானாங்க சார். அந்த பிள்ளைன்ட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கேங்க சார். விடுமா அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை சரி ஒன்றும் இல்லை, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்லேயும் ரொம்ப இதாக இருக்குது, இல்லைனா நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு தான் சார் நான் போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணது. பெஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருக்கேங்க சார். அனிதா, அதாவது இந்த அகதிகள் முகாமில் நிஷாந்தினி கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக தான் மணிகண்டனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த நிலையில் அதாவது தன்னுடைய சகோதரனுடைய நண்பரான சேகர் என்பது சந்திரசேகர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் நிஷாந்தினியை ஒரு தலைபட்சமாக காதலித்து வருவதாக கூறப்படி வருகிறது. இந்த நிலையில் அது தொடர்பான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அந்த 2 பேருக்கும் வாக்குவாதத்தில் சேகர் கையில் வச்சுருக்கிற பிளேடால் நிஷாந்தினியோட கழுத்தை அறுத்திருக்காங்க. அங்கிருந்து தப்பி ஓடும்போது அங்கே இருக்கிற பொதுமக்கள் உதவியோடு மற்றும் காவல்துறையோடு அவரை பிடித்து தாரமங்கலம் காவல் நிலையத்தை ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து நிஷாந்தினிக்கு தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. ஆபத்தான நிலையில் இல்லாத போதில் கழுத்து பகுதியில் லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டிருக்கு. அனிதா. ரியாஸ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.